மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அட ஐச்சுக்கண்ணே, என்ன இம்படி நேரத்துல எந்திரிச்சு அடுக்கலைக்கு வந்திருக்க? மணி 6 தான் ஆகுது. போதுன்னு போய் கொஞ்ச நேரம் படுத்துக்க. மெல்லமா எந்திரிச்சு வந்தா போதும். ஐயோ இல்ல மாச்சி, நான் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். அது எப்பவும் ஹாஸ்டல் இருக்குமோ 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அது அப்படியே பழகி போச்சு. அதான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். இங்க கிச்சன்ல ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்க தான் வந்தேன். வேலையா? அட இங்க என்ன கண்ணே உனக்கு வேலை? இங்க எல்லாம் வேலை பார்க்கிறதுக்கு ஆளுங்க இருக்காவோ? வீட்ல இருக்கிறவங்களுக்கே ஒரு வேலையும் கிடையாது. நீ என்னத்த வேலை பார்க்க போற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கண்ணே. இம்புட்டு நேரத்துல எந்திரிச்சு என்ன செய்ய போற? போய் கொஞ்ச நேரம் படுத்துக்க போ. ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல அம்மாச்சி. அது எப்பவும் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுனால அதுக்கப்புறம் படுத்தா தூக்கம் வராது. அது அப்படியே பழகிடுச்சு. அட பரவாயில்ல கண்ணே. இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் 6 மணிக்கு மேலதான் தூக்கம் வருதுன்னு சொல்லி நல்ல புதப்ப இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு கிடக்குது 7 மணி 8 மணி வரைக்கும். ஆனா இந்த காலத்துலயும் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அதுக்கு மேல படுத்தா தூக்கம் வராதுன்னு சொல்லி இம்புட்டு நேரத்துல எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வந்திருக்கிற பாரு. பொட்ட பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும் போ. ஐயோ அம்மாச்சி, ஞானம் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்ல பொண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கும் 7 மணி வரை நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கணும்னு ஆசைதான். ஆனா எந்த செய்யானா, ஹாஸ்டல்ல 5 மணிக்கு எந்திரிச்சாதான் குளிக்க சுடு தண்ணி கிட்டும். கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் அப்புறம் சுடு தண்ணி தீந்துடும். அப்புறம் பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். இந்த குளிர்ல யாரெങ്കിലും நேரத்தை எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிக்க முடியுமா? அதுக்கு பயந்துட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சு டெய்லி 5 மணிக்கு எந்திரிச்சு அது அப்படியே பழகிடுச்சு. அடியாச்சி, நீ 5 மணிக்கு எந்திரிச்சு வந்ததுக்கு இம்பிட்டே பெரிய கதை இருக்காக்கு. அதே அம்மாச்சி, அது ஹாஸ்டல்ல பழகியது கொண்டு எங்க போனாலும் எப்பவும் காலையில 5 மணி ஆச்சுன்னா அலாரம் வைக்காமலே நான் எந்திரிச்சிருவேன். சரி சரி, 5 மணிக்கு எந்திரிக்கிறது நல்ல பழக்கம் தான். இருந்தாலும் இந்த வீட்டுல சுடு தண்ணிக்கெல்லாம் ஒன்னும் பஞ்சம் இல்ல கண்ணு. 24 மணி நேரமும் உனக்கு குளிக்க சுடு தண்ணி வேண்டும்னாலும் வரும். இதுக்கப்புறம் நீ என்ன ஹாஸ்டலுக்கா போக போற? இந்த வீட்டுல தானே இருக்க போற. அதனால 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல கண்ணு. நீ பொறுமையா 7 மணி வரைக்கும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டே வரலாம். போய் கொஞ்ச நேரம் படுத்துக்க கண்ணு. இல்ல வேண்டாம் மாச்சி, இதுக்கு மேல படுத்தாலும் தூக்கம் வராது. அதான் எந்திரிச்சு வந்துட்டனே. சரி, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் பண்றேன். ஐயோ வேண்டாம் என்ன, அதுதான் வேலையெல்லாம் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டேனே. வேலைக்கெல்லாம் ஆள் இருக்கு கண்ணு, அதெல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க. இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கே வேலை இல்ல பாத்தியா? யாராவது இந்நேரத்துல எந்திரிச்சு வந்திருக்காவல? வேலையெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு, நீ போ. வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லனா அப்போ இந்நேரத்துல நீங்க கிச்சன்ல என்ன பண்றீங்க? வேலையெல்லாம் ஒன்று இல்லைன்னாலும் எனக்கு வேலை வைக்கிறதுக்கு தான் ஒருத்தன் இருக்கானே. அதான் என் பேரன் சின்னவன் இருக்கானே, அவன் தான் டீ வேணும்னு கேட்டாண்டு டீ போட வந்தேன். சரி அம்மாச்சி. இரு, நீ தான நேரத்துல எந்திரிச்சு வந்துட்ட. வேலை ஏதாவது இருக்கா? வேலை வேணும்னு கேட்ட. இந்தா உன் புருஷனுக்கு நீயே டீ போட்டு கொண்டே கொடு. ஐயோ அம்மாச்சி, ஞானா? ஆமா நீதான் கண்ணு. நீ தான வேலை வேணும்னு கேட்ட. இந்தா அவனுக்கு ஒரு black டீ போட்டு கொண்டே கொடு போ. ஐயோ அம்மாச்சி, அது வந்து என்ன அண்ணே, டீ தான போடுறேன்னா அதுக்கு எதுக்கு இப்படி முடிச்சிட்டு நிக்க? அது எனக்கு டீ எல்லாம் போட தெரியாது அம்மாச்சி. என்னது, டீ போட தெரியாதா? அது என்னன்னு சொல்ற? சமைக்க தெரியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. சரி, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சமைக்க தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். ஆனா டீ போட கூடவா தெரியாது? நம்ம வீட்டுல யாராச்சும் டீ போடும்போது பக்கத்துல நின்னு பாத்துட்டா கூட எப்படி டீ போடணும்னு தெரியுமே. அது எப்படி டீ போட தெரியலன்னு சொல்ற? வீட்டுல அம்மாவெல்லாம் டீ போடும்போது பார்த்தது கூடவா கிடையாது? அதுக்கு நான் வீட்டில இருந்து அம்மா டீ போடும்போது பார்த்திருந்தா தானே அம்மாச்சி எனக்கு தெரியும். ஐயோ ஐச்சு கண்ணே, மன்னிச்சிரு கண்ணே. சைலு கண்ணு உன்னை பத்தி எல்லாம் சொல்லிச்சு. சின்ன வயசுல இருந்து பாவம் ஹாஸ்டல்லே தான் வளர்ந்த. உன் சித்திக்காரி உன்னை என்னையெல்லாம் கொடுமை பண்ணியிருக்கா, எல்லாமே சொல்லிச்சு கண்ணு. ஆனா அது எல்லாம் மறந்து போய் ஏதோ தெரியாம கேட்டுப்பிட்டேன் கண்ணு. இங்க யாரு கண்ணு, அதையெல்லாம் நினைச்சு ஒன்னும் வருத்தப்படாத கண்ணு. யாரும் இல்லாம ஹாஸ்டல்ல வளர்ந்ததுக்கு தான் அந்த கடவுள் உனக்கு இப்ப இவ்வளவு பெரிய குடும்பத்தை கொடுத்திருக்காரு. இனிமே யாரும் இல்லைன்றதா நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கண்ணு. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். எங்க எல்லாரையும் விடு, நாங்க எல்லாரும் உன்னை பாசமா பாத்துக்கிறத விட சின்னவன் இருக்கான், அவனோட பாசத்தை பத்தி உனக்கு தெரியாதே. அவன் மட்டும் யார் மேலேயாவது பாசம் வச்சுட்டான்னு வச்சுக்க, அப்புறம் அவங்களால என்ன காரணத்துக்காகவும் அவனை விட்டு போகவே முடியாது கண்ணு. அந்த அளவுக்கு பாசம் காமிப்பான். எதுக்கு நம்ம நண்டுக்குட்டிய பாத்தி இல்ல, அதுக்கு அப்பனும் வேண்டாம் ஆத்தாலும் வேண்டாம் யாரும் வேண்டாம், சின்னவன் இருந்தா போதும். அந்த மாதிரி அவனுக்கு சொந்தமானவங்களை அவன் என்னைக்குமே விட்டு கொடுக்கவும் மாட்டான். அவங்கள இந்த உள்ளங்கையில வச்சு தாங்கதுன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி
கண்ணு, அந்த கடவுள் உனக்கு இப்படி ஒரு புருஷனையும் இப்படி ஒரு குடும்பத்தையும் கொடுத்திருக்கு. இதுக்கப்புறம் எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இரு கண்ணு. சரி இந்தா கண்ணு, டீ போட தெரியாதுன்னு சொன்னீல்ல, பிளாக் டீ போடுறதுண்டா அம்பிட்டு பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது. நான் சொல்லி தரேன், அந்த மாதிரி போடு. அது அம்மாச்சி, நீங்க வேற ஏதாவது சொல்லி கொடுங்க, நான் அதெல்லாம் கத்துக்கிறேன் அம்மாச்சி. ஆனா இப்ப மட்டும் இந்த பிளாக் டீ நீங்களே போட்டு கொண்டு போய் கொடுங்க அம்மாச்சி. அட ஏன் கண்ணு, என்ன டீ போட்டா சரியா வராதுன்னு பயப்படுறியாக்கு? அட அதெல்லாம் ஒண்ணே இல்ல கண்ணு, ஒரு டீ தானே. அதுவும் இல்லாம ஒண்ணே இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமா டீ போட சொல்றேன்? நல்லா இல்லாட்டி ஏதாவது நினைப்பாவன்னு சொல்றதுக்கு உன் புருஷனுக்கு தானே போட சொல்றேன். யாரு கண்ணு, உன் கையால நீ கசாயம் காய்ச்சி கொடுத்தா கூட இந்த பையன் பாயாசம் மாதிரி இருக்குன்னு சொல்லி குடிப்பான். அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நீ வந்து போடு கண்ணு, வா போட்டு கொண்டே குடு. அது இல்ல மாச்சி, நான் நாளைக்கு வேணா போடுறேன், இன்னைக்கு நீங்களே போட்டு கொண்டு போய் கொடுங்க அம்மாச்சி. அட என்ன நீ ஒரு டீ போட்டு கொடுக்கிறதுக்கு இம்புட்டு யோசனை பண்ணிட்டு கிடக்க? யாரு இப்ப நான் எப்படி டீ போடணும்னு சொல்லிட்டு போவேன், நீ தான் உன் புருஷனுக்கு டீ போட்டு கொண்டே கொடுக்கற. ஐயோ அம்மாச்சி, அட வான்னு சொல்றேன்ல கண்ணே. யாரு அந்த பையன் எப்பவுமே 10 மணிக்கு தான் எந்திரிப்பா, இழுத்து போட்டு தூங்கிட்டு கிடப்பான். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, 5 மணிக்கு எந்திரிச்சு வந்து உட்கார்ந்து டீ போட்டு குடின்னு கேட்டுட்டு கிடக்கான். வா சீக்கிரமா வா, நான் சொல்ற மாதிரி டீ போட்டு கொண்டே குடு கண்ணே. ஐயோ, நான் இவனுக்கு டீ போட்டு கொண்டு போய் கொடுக்கணுமா? அல்லங்களே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். இதுல நான் இவனுக்கு டீ எல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுத்தா இன்னும் ஓவரா பண்ணுவானே. அதிலும் நேத்து ரூம்ல படுக்க விடாம மொட்டை மாடிக்கு துரத்தியதுல நம்ம மேல ரொம்ப கடுப்பில் இருப்பான். எந்தெങ്കിലും சான்ஸ் கிட்டே நம்மள வச்சு செய்யலான்னு காத்துக்கிட்டு இருப்பான். இதுல வேற இப்ப டீ எல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுத்தா இதான் சாக்குன்னு ஓவரா பண்ணுவானே. இப்ப டீ கொண்டு போனா அவன்கிட்ட நல்லா மாட்டிக்குவோம். ஆனா அம்மாச்சி டீ போடாம விடவும் மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அது என்னன்னு யோசனை பண்ணிட்டு நிக்க? அந்த பையன் டீ கேட்டே ரொம்ப நேரம் ஆகுது. இப்ப டீ கொண்டே குடுக்கலன்னு வையே, அப்புறம் அதுக்கு வேற கத்திட்டு கிடப்பான். வா கண்ணு, சீக்கிரமா வந்து டீ போட்டு கொண்டே குடு. சரி அம்மாச்சி. பேபி, நீ கத்தி மாமா கூட ஆபீஸ் போலையா? இல்ல பி, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போல. ஆஃபீஸ் போறதுக்குலாம் எனக்கு மூடே இல்ல. அதுவும் இல்லாம நேற்று நைட்டு மொட்டை மாடியில கொசுக்கடியில தூங்கவே இல்லை. தூக்கம் வேற சரியாகலையா, செம்ம டயர்டா இருக்கு. நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போல பி, லீவ் போட்டேன். ஹை டாலி, பாப்பாக்கு இன்னைக்கு லீவு டா பேபி. அப்பா பேபிக்கு லீவு, பாப்பாக்கு லீவு. நம்ம ஜாலியா எங்கனாச்சும் வெளிய போலாமா? வெளியே வா. வெளியே எங்க பி போறது? நானே டயர்டா இருக்குங்கிறேன். இந்த டயர்ட்ல நான் எங்க உன்னை வெளியே கூட்டிட்டு போறது? வெளியெல்லாம் போக வேண்டாம் பி, வேணும்னா நம்ம வீட்லயே விளையாடலாம். சரி, வீட்ல விளையாடலாம். ஆனா நீ எனக்கு அச்சிக்கு ஆர்டர் பண்ணுவியா? என்னது, ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுமா? ஏ அபி, அப்ப வெளியே போலான்னு சொன்னது ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு தானா? ஆமா, அப்பா அச்சிக்கு வாங்கியே தர மாட்டேங்காங்க. நீ தானே எப்பவுமே வெளிய கூட்டி போய் அச்சிக்கு வாங்கி தருவ. ஆனா நீ ஆபீஸ் போனப்பட நீயும் வெளிய கூட்டி போக மாட்டீட. அப்ப நான் பாப்பாக்கு அச்சிக்கியே ஆறுமே வாங்கி தரல. இன்னைக்கு தான் நீ ஆபீஸ் போகல, வீட்டுல தானே இருக்க பேபி. அப்ப இன்னைக்கு எனக்கு அச்சிக்கு வாங்கிட்டா. சரி, என்ன உனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும்? வெளியெல்லாம் போறதுக்கு டயர்டா இருக்குடா. நான் வேணா உனக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். 5 ஐஸ்கிரீமா? அபி, 1 தான். 5 சாப்பிட்டேன்னா அப்புறம் காய்ச்சல் வந்துடும். அப்புறம் உன் அப்பா கிட்ட எல்லாம் என்னால அடி வாங்க முடியாது. ஒரு அப்படமாவும் இல்ல, போதும் அவ்வளவுதான். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். 2 தான். அதுக்கு மேல கேட்க கூடாது அபி. ஐயோ சரி, மேங்கோவும் வாங்கி தரேன். மொத்தம் 3 ஐஸ்கிரீம். அதுவும் ஃபுல்லாலாம் நீ சாப்பிடக்கூடாது. நீ, நானு, அப்புறம் வீட்டுல யாருக்காவது கொடுக்கணும். ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். ஏ இரு அபி, இவ்வளோ நேரத்துல யாராவது ஆர்டர் பண்ணுவாங்களா? இவ்வளோ நேரத்துல ஆர்டர் பண்ணா ஐஸ்கிரீம் எல்லாம் வராது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 10 மணிக்கு மேல ஆர்டர் பண்றேன், அப்பதான் வரும். சரி சரி. அப்புறம் நான் தான் மொட்டை மாடியில படுத்து தூக்கம் இல்லாம காலை நேரத்திலே எந்திரிச்சு வந்தேன். உனக்கு என்ன அபி, நீ ஏன் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்க? அது பாப்பாக்கு தூக்கமே வரல. அது பாப்பா எந்திரிச்சு பாக்கும்போ எப்பவுமே பக்கத்துல நீ இருப்ப. அப்ப அப்படியே உன்னை கட்டி புட்டா திரும்பவும் சாச்சு தூங்குவேன். ஆனா இன்னைக்கு பாப்பா எந்திரிச்சும்போ பக்கத்துல யாருமே இல்ல. அதான் பயமா இருந்துச்சா எந்திரிச்சிட்டேன். யாருமே இல்லையா?
ஏன் அதான் ரூம்ல ஐஷு இருந்தாளே, நீ ஐஷு கூட தானே தூங்குன? அம்மா அது ராத்தி ஐசுடா கதை சொன்னா அப்புறம் தூங்குனேன். காலைல எந்திரிச்சப்போ ஐசு இல்லவே இல்ல. ஐஷு இல்லையா? இவ்ளோ நேரத்துல எந்திரிச்சிட்டாளா? அவ எதுக்கு இவ்ளோ நேரத்துல எந்திரிச்சிருக்கா? என்னதான் ரூம்ல படுக்க விடாம மொட்டை மாடிக்கு துரத்தி விட்டு நான் தான் கொசு கடியில ராத்திரி எல்லாம் தூங்காம இவ்ளோ நேரத்துல எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். மேடம்க்கு என்ன, அதான் நல்லா ஏசி ரூம்ல நல்லா ஜாலியா தூங்க வேண்டியது தானே, எதுக்கு இவ்ளோ நேரத்துல எந்திரிச்சிருக்காங்க? என்ன அதிசயமா இருக்கு, காலங்காத்தால டீ கப்போட வந்து நிக்கிறா. இந்த டீ எனக்கா? இல்ல உங்க தாத்தாவுக்கு. ஓ அவருக்கா? நான் கூட எனக்குன்னு நினைச்சிட்டேன். அவரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பாரு, போய் கொடுப்போம். கிராந்தன் ஏடா இங்க வேற யார் இருக்கா? நீ தானே இருக்க, உனக்கு தான் டீ கொண்டு வந்திருக்கேன். இந்த புடி. எனக்கு தானே டீ கொண்டு வந்திருக்க, அது எனக்குன்னு சொன்னா எனக்கு குறைஞ்சிருவியா? உனக்கு தான் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுதுல்ல, அதை வேற என் வாயால சொல்ல வைக்கணுமா? அதை என் வாயால சொல்ல வைக்காம வாங்கி குடிச்சா நீ என்ன குறைஞ்சிருவியா? அதானே, மைண்ட் வாய்ஸ்ல கூட வாய் அடங்காது. இப்ப டீ கப்ப வாங்க போறியா இல்லையா? சீக்கிரமா வாங்க, இல்லைன்னா நான் திரும்ப கொண்டு போயிருவேன். ஏய் இரு வாங்கிக்கிறேன். இப்ப என்ன அவசரமா டீயை குடுத்துட்டு எங்கேயாவது ஒலிம்பிக்ல ஓட போறியா? இல்ல தானே, கொஞ்சம் இரு வாங்கிக்கிறேன். அபிமா, மாமா உனக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி வைக்கிறேன். நீ முதல்ல சீக்கிரமா போய் பிரஷ் பண்ணிட்டு வா, அப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும். அபி ஐஸ்கிரீம் வர்றதுக்கு நேரம் ஆகும், அது வரைக்கும் பிரஷ் பண்ணாமையா இருப்ப? நீ முதல்ல போய் பிரஷ் பண்ணிட்டு மம்மெல்லாம் சாப்பிட்டுட்டு வா, அதுக்கப்புறமா தான் உனக்கு ஐஸ்கிரீம் தருவேன். அபி சாப்பிடாம எல்லாம் ஐஸ்கிரீம் நான் வாங்கி தர மாட்டேன். நீ முதல்ல போய் பிரஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு வா, அப்பதான் உனக்கு ஐஸ்கிரீம். சரிடா அபி, நான் வாங்கி வைக்கிறேன். நீ போய் பிரஷ் பண்ணிட்டு மம்மெல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையா வா போ. சரி சரி, சீக்கிரமா வண்டி ஓட்டிட்டே போ பார்க்கலாம். இப்ப குடுடி. டியோ நீ எப்ப நகை என்ன டிடின்னு சொல்லிட்டு இருக்க? டி போட்டு கூப்பிடுங்க, என்ன உன் பொண்டாட்டியா? ஆமா பொண்டாட்டி தான். நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்குன்னா அப்ப நீ என் பொண்டாட்டி தானே? ஏய் தாலியை விடு, நம்ம டீலிங் மறந்துட்டியா? வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் மட்டும்தான் நான் உனக்கு பொண்டாட்டி, தனியா இருக்கும்போது நீ யாரோ நான் யாரோ. இங்கதான் யாரும் இல்ல, யாரும் இல்லாதப்ப நான் உன் பொண்டாட்டி இல்ல. இதுக்கப்புறம் என்ன டி போட்டு கூப்பிட்ட அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். இப்படி எல்லாம் ரெஸ்பெக்ட் இல்லாம வாடி போடின்னு கூப்பிட உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? ரெஸ்பெக்டா? ஏய் வாடி போடின்னு கூப்பிடுறதுக்கும் ரெஸ்பெக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க பாரு, என் லைஃப்ல இன்னை வரைக்கும் நான் யாரையுமே டி போட்டு கூப்பிட்டது இல்ல. ஆனா எனக்கு வரப்போற பொண்டாட்டிய வாடி போடின்னு உரிமையோட கூப்பிடணுங்கிறது என்னோட ஆசை. என் பொண்டாட்டி தவிர நான் வேற யாரையுமே டி போட்டு கூப்பிட மாட்டேன். பொண்டாட்டிய டி போட்டு கூப்பிடுறது ரெஸ்பெக்ட் இல்லாம கிடையாது, அது உரிமை. உரிமை மட்டும் இல்ல, என்னதான் பொண்டாட்டிய செல்லம் தங்கம்னு செல்ல பேரெல்லாம் வச்சு கூப்பிட்டாலும் வாடி போடின்னு கூப்பிடுறது அது ஒரு தனி ஃபீல். அதுக்கு நீ உன் பொண்டாட்டிய போய் கூப்பிடுறா, எதுக்கு என்ன கூப்பிடுற? நான் என் பொண்டாட்டிய தானே கூப்பிடுறேன். இவ என்ன பைத்தியமாவே ஆயிட்டாளா? இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், வீட்டுல யாராவது இருக்கும்போது அவங்க முன்னாடி மட்டும்தான் நான் உனக்கு பொண்டாட்டி. தனியா இருக்கும்போது நீ யாரோ நான் யாரோ. தனியா இருக்கப்ப பொண்டாட்டின்னு இந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் என்கிட்ட எடுத்துக்காத. இதுக்கப்புறம் என்ன வாடி போடின்னு கூப்பிட்ட அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ சரி விடுமா, இப்ப என்ன உன்னை வாடி போடின்னு கூப்பிடக்கூடாது. சரி கூப்பிடல, வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன், போதுமா? போதும், இந்தா இந்த டீயை புடி. சரி குடுடி. எந்த குடு டீன்னு சொன்னம்மா. சரி என்ன என்ன இந்தானா அங்க நின்னு கொடுத்தா நான் என்ன டீயை கேட்சா பிடிக்க முடியும்? கிட்ட வந்து கொடுங்க. இவன சரி சீக்கிரமா அந்த டீயை கொடுத்துட்டு போயிடலாம். மின்னல், உன் கையில இந்த டீ கப்பை பார்க்கும்போது கனவுல பார்த்த சீன் அப்படியே நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு. எடா என்ன கனவு கண்டுட்டு இருக்க? டீயை புடி. ஆமா, கனவை மட்டும்தானே காண விடுற, கனவுல கண்டதெல்லாம் எங்க நிஜத்துல நடக்குது. ச்சே, என்ன லைஃப்டா அது. கை கெட்டினது வாய் கெட்டலங்கிற மாதிரி தாலி கட்டின பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு டச் கூட பண்ணக்கூடாதுன்னா என்ன நியாயம்? பத்தாததுக்கு சிம்ரன்ல இருந்து சக்தி வரைக்கும் எல்லாரும் நம்மள கலாய்க்கிறாங்க. நம்ம நிலைமை இப்படி ஆயிருச்சேடா. ஏண்டா ஒரு பொண்ண, அதுவும் தாலி கட்டின பொண்டாட்டிய கரெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீ வீக்கா? கதையில வர்றவங்கல இருந்து கமெண்ட் பண்றவங்க வரைக்கும் எல்லாரும் நம்மள அசிங்கப்படுத்துறாங்க.
இதுக்கு மேல இவளுக்கு பயந்துட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் நம்மள கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இத்தனை வருஷம் ஷமீர்னா கெத்துன்னு மெயின்டைன் பண்ணிட்டு வந்த அந்த பேரெல்லாம் ரிப்பேர் ஆயிரும்டா. விடக்கூடாது, இன்னைக்கு நைட்டு எப்படியாவது இவளை கவுத்துடணும். சரி, அதுக்கு முன்னாடி இப்ப ஏதாவது சின்னதா லீடு கொடுத்து பார்ப்போம். எல்லார் கதையிலயும் யாருமே இல்லைன்னா தான் ஏதாவது ட்ரை பண்ண முடியும். ஆனா என் கதையில இப்ப யாராவது வந்தாதான் இவகிட்ட ஏதாவது ட்ரை பண்ண முடியும். இந்த சிம்ரன் நேரம் கேட்ட நேரத்துலலாம் வந்து மூஞ்சி முன்னாடி நின்று நம்மள டென்ஷன் பண்ணும். ஆனா இப்ப பாரு, ஆளையே காணோம். இப்ப மட்டும் யாராவது வந்தா பரவாயில்லையே, அப்ப டீலிங்க ஸ்டார்ட் பண்ணி இவளை எப்படியாவது கவுத்துருவேன். வா சிம்ரன், பொண்ணதான் எதிர்பார்த்தேன். என்னடி சொன்ன? யாராவது இருந்தா மட்டும்தான் நீ எனக்கு பொண்டாட்டியா? இப்ப நீ என் பொண்டாட்டி. என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வாமா மின்னல். என்ன பண்ற? டீல் பண்றேன். டீலோ? என்னடா சொல்ற? விடு என்ன. இரு, நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் தனியா இருக்கும் போதுதான் நீ யாரோ நான் யாரோ. ஆனா வீட்டுல இருக்கவங்க முன்னாடி நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. இப்போ சிம்ரன் முன்னாடி நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. புருஷன் என்ன சொல்றனோ அதை மட்டும் பொண்டாட்டி கேட்டா போதும், சரியா? சிம்ரன், நேத்து கல்யாணமான புருஷன் பொண்டாட்டிய பார்த்து கேக்குற கேள்வியா இது? என் பொண்டாட்டி புருஷனுக்கு ஆசையா டீ கொண்டு வந்து குடிங்க அத்தான்னு சொல்லி என் மடியில உட்காந்து எனக்கு டீய ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. இந்த டீய ஊட்டி விடுறனா? என்னது, டீய ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காளா? ஏலே, எங்க காலத்துல எல்லாம் சோறு தாமல ஊட்டி விடுவாவோ, டீய எப்படில ஊட்டி விடுவாவோ? அது உங்க காலத்துல. எங்க காலத்துல டீ மட்டும் இல்ல, நாங்க எல்லாத்தையும் ஊட்டி விடுவோம். என்னடி, அப்படிதானே? டியோ? ஆமாண்டி. இப்ப நீ என் பொண்டாட்டிடி. பொண்டாட்டிய நான் டீ போட்டு தாண்டி கூப்பிடுவேன். சேட்டா, கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்றியா? அம்மாச்சி போட்டும், அப்புறம் இருக்கும் எனக்கு. பாத்துக்கலாம். போற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன்டி. அப்புறம் யாருமே இல்லாம இருக்கும்போதுதான் நீ யாரோ நான் யாரோ. யாரோவா இருக்கும்போது நீ என்ன வாடா போடன்னு கூப்பிடலாம். ஆனா இப்ப நான் உன் புருஷனை நீங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். எங்க அத்தான், டீ குடிங்க அத்தான்னு சொல்லு பார்க்கலாம். என்ன விளையாடுறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன் முடியாது? அதானே நம்ம டீலிங். இங்க பாரு, தனியா இருக்கும்போது நீ யாரோ நான் யாரோ, நீ சொல்றத நான் கேக்குறேன்ல, அதே மாதிரி என் வீட்டுல யாராவது இருக்கும்போது நீ என் பொண்டாட்டி, நான் சொல்றத நீ கேட்கணும்னு தான் டீலிங் ஓகே சொல்லியிருக்க. இங்க பாரு, பேச்சா இருக்கணும், இப்படி எல்லாம் ஏமாத்தக்கூடாது. ஐயோ சரி, இப்ப என்ன பண்ணணும்? புருஷன்கிட்ட ஆசையா அத்தான் டீ குடிங்க அத்தான்னு சொல்லு பார்க்கலாம். சரி, சொல்லி தொலைக்கிறேன். அத்தான் டீ குடிங்க அத்தான். ஏண்டி, புருஷன்கிட்ட ஆசையா டீ குடிக்க சொல்ல சொன்னா என்னடி என்னமோ ரைம்ஸ் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிற? எனக்கு அவ்வளவுதான் வரும். அப்ப யாரும் இல்லாம இருக்கும்போது எனக்கு என்ன வருதோ அதை நான் காட்டவா? ஐயோ, இப்ப என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி ஃபீலோட அத்தான்னு கூட சொல்ல வேண்டாம். என்னங்க டீ குடிங்கன்னு ஆசையோட சிரிச்சுக்கிட்டே சொல்லு. ஐயோ, இந்த குருவாயிரப்பா டார்ச்சர் பண்றான். சரி, இனி என்ன பண்றது? தனியா இருக்கும்போது நம்ம சொல்றத இவன் கேட்கணும்னா அதுக்கு இப்ப இவன் சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். என்னங்க, டீ குடிங்க. ஊட்டி விட்டாதான் குடிப்பேன். நீங்க விளையாடாதீங்க, டீ குடிங்க. அதெல்லாம் முடியாது, நீ ஊட்டி விட்டாதான் குடிப்பேன். ஐயோ என்னங்க நீங்க, நம்ம ஹால்ல இருக்கோம், இங்க போய் ஊட்டி விட்டா எல்லாரும் பாப்பாங்கல்ல. ரூம்ல இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க வேணா ரூமுக்கு வாங்க, நான் ஊட்டி விடுறேன். எதுக்கு? ரூம்ல யாரும் இல்ல, நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லி எஸ்கேப்பா இருக்கா? ஒழுங்க இங்கே ஊட்டி விடுடி. உஷாரா இருக்க. உன்ட்டெல்லாம் இருக்கணும்ல. இரு அம்மாச்சி போட்டேன். ஏய், என்ன ஊட்டி விட வெக்கமா இருக்கா? வெக்கமா இருந்தா கண்ணை முடிக்க, நானே உன் கையை பிடிச்சு குடிச்சுக்கிறேன். சரி, நான் கண்ணை முடிக்கிறேன். தேக்கு மர ஜன்னல் நீ தேவலோக மின்னல், ஈச்ச மர தொட்டில் நீ அளந்த பழக்கட்டில், அருந்தவாளு குறும்பு தேளு ஆனாலும் நீ ஏஞ்சலு. ஐயோ என்னம்மா இவன் ஹால்ல உட்கார்ந்து அக்கபாரு பண்ணிட்டு கிடக்கா? கேளு சின்னவனே, என்னல இது? நேத்து கல்யாணம் முடிச்சவங்க இன்னைக்கு இப்படி தான் இருப்பாவோ? அதுக்கிட்டு இப்படி ஹால்ல உட்கார்ந்து அக்கபாரு பண்ணிட்டு கிடக்க? ஏய் சிம்ரன், இப்போ உனக்கு என்ன? என் பொண்டாட்டி என்ன எங்க வேணா கொஞ்சுவேன். கொஞ்சிலே யாரு வேண்டான்னு சொன்னா? சண்டை போட்டுக்கிட்டு கிளம்பிவோ, சந்தோஷமா இருந்தா சரிதான். ஆனா அதுக்கிட்டு இந்த ஹாலிலே இன்னும் யாரும் எந்திரிக்கல, அதனால பரவாயில்ல. யாராவது எந்திரிச்சு வரதுக்குள்ள சீக்கிரமா இந்த பிள்ளை கூட்டிட்டு ரூமுக்கு போலே. ரூமுக்கு போனா இது கூட நடக்காதே. ஐயோ, நேத்து இந்த பையன் பேசுறது கேட்கவும் எங்க
இவ என்ன இன்னும் கண்ணை மூடிட்டே இருக்கா? பரவாயில்ல, கண்ணை மூடிட்டே இருக்கட்டும். கண்ணை திறந்தா யாரும் இல்லைன்னு தெரிஞ்சா எந்திரிச்சு போயிடுவா. என் மின்னல் கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டியா என் மடியிலேயே இருக்கட்டும். கூந்தல் கண்டவுடன் மேகம் வந்ததென மயிலும் நடனமிடுமோ, பூவிலாடி வரும் வண்டு இமையில் விழ கண்களாகி விடுமோ, தேடி தின்று விட ஆசை கிள்ளுதடி தேனில் செய்த இதழோ, மூடி வைத்த முயல் மூச்சு முட்டுதடி மீட்க என்ன வழியோ, நான் வானவில்லையே பார்த்தேன் அதை காணவில்லையே வேர்த்தேன், ஒரு கோடி மின்னலை பார்வை ஜன்னலாய் வீச சொல்லியா கேட்டேன், இனி நிலவை பார்க்கவே மாட்டேன். ஓ ஏடா இன்னும் என்ன பார்த்துட்டே இருக்க? அதான் அம்மாச்சி போயிட்டாங்கல்ல, விடு என்ன. உனக்கு போய் டீ கொடுக்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? போடி போ, வராம எங்க போயிருவ? இந்த வீட்டுல நீ எங்க சுத்தினாலும் கடைசியில என் கிட்ட தாண்டி வரணும். ஒரு 5 நிமிஷம் பக்கத்துல உட்கார்றதுக்கு விட மாட்டேங்கிறா. நீ வாடி, இன்னைக்கு நைட் உனக்கு இருக்கு.